தமிழ்நாட்டுல டீலிமிட்டேஷனை எதிர்த்து போராட்டம் நடந்துட்டு இருக்கு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் ரோட்ல இறங்கி போராட்டம் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த மசோதாவோட பில் காப்பியையும் எரிச்சுக்கிட்டு இருக்காரு. எதுக்குங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எவ்வளவோ வேலை இருக்குது, கிரிக்கெட் வேற நடக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை பாக்குறத விட்டுட்டு இது என்ன பார்க்க வேண்டியதா இருக்குது? அரசியல்வாதிகனாலே கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் தான் போராட்டம் பண்ணுவாங்க, இவங்களுக்கு வேற வேலையே இல்லைங்க அப்படிங்கிற பேச்சையெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். சரி, எதுக்காக இது நடக்குது அப்படிங்கறது நம்ம சுருக்கமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். 2023 பெண்களுக்கு மக்களவையிலையும் இங்க சட்டமன்றத்திலையும் இடஒதுக்கீடு ஒன்றிய பிஜேபி அரசு, மோடி அரசு எடுத்துட்டு வந்தது. எந்த மோடி அரசு? சபரிமலை கோவிலுக்குள்ள பெண்களை விடக்கூடாது, அது மத பழக்க வழக்கம்னு சொல்லக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசு. இஸ்லாமிய பெண்களுக்கு எதிராக பாலியல் பலாத்காரத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசு. பெண்கள் பிஜேபி காரர்களால் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கினால் அவங்க மேல நடவடிக்கையே எடுக்காத ஒன்றிய பிஜேபி அரசு பெண்கள் மேல மிகுந்த அக்கறையோட 33% ரிசர்வேஷனை பெண்களுக்கு கொண்டு வந்தது. லோக்சபாலையும் அசம்பிளிலையும் அந்த பில் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அது ஒரு கரெக்ஷன்ஸ் ஆர்டிக்கல், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல நிறைய ஆர்டிக்கல் இருக்கும். அந்த ஆர்டிக்கல்ல ஒரு ஆர்டிக்கல், நான் நம்ப சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, அப்படி ஒரு ஆர்டிக்கல்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், தனி தொகுதி, எஸ்சி எஸ்டிக்கு தனி தொகுதி அப்படிங்கறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் பிரிவுல பெண்களுக்கும் 33% ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு கரெக்ஷனை மசோதாவை 2023 எடுத்துட்டு வந்து குடியரசுத் தலைவர்கிட்டையும் ஒப்புதலும் வாங்கிட்டாங்க. நாடாளுமன்றத்தில் எல்லாருமே அதுக்கு ஓகேவும் சொல்லிட்டாங்க. பல ஆண்டு காலம் பெண்களுக்கான இடஒதுக்கீடை எதிர்த்த இந்த சமூகம் சரி 2023 ஓகே பண்ணிடுச்சு. அப்படி சட்டம் எடுத்துக்கிட்டு வந்த ஒன்றிய பிஜேபி அரசு அதுக்குள்ள ஒரு சூழ்ச்சியான வேலையும் செஞ்சுச்சு. என்ன அப்படின்னா, 543 சீட்டு லோக்சபால இருக்கு. அதுல 33% பெண்களுக்கு கொடுக்கணும், 181 சீட்ஸ கொடுக்கணும். ஆனா பாருங்க, 543ல 181 பெண்களுக்கு கொடுத்துட்டா ஆண்களுக்கு கோபம் வந்துரும் இல்லையா? அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னும் சில ரீசன்ஸ் இருக்கு, போக போக சொல்றேன். சோ முதல்ல ஆண்கள் கோச்சுப்பாங்க அப்படிங்கறதுனால என்ன பண்றாங்க, 543ல 181 கொடுத்தா தானே கோச்சுப்பாங்க. இந்த 543 சீட்டை 850 சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுவோம், அதுல 33% பெண்களுக்கு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 543 சீட்ஸை விட அதிகமான சீட்ஸ் மொத்தமா ஆண்களுக்கே வரும். 850ல 33% போடுங்களேன், அது பெண்களுக்கு போகும். மீதி சீட்ஸ் எல்லாமே ஆண்களுக்கு போகும். சரிங்க, பரவாயில்ல. அதாவது ஒரு 10 சீட்டு 10 சேர் போட்டிருக்காங்க ஒரு இடத்துல, ஆண்களா உட்காந்துட்டு இருக்காங்க. பெண்கள் ஏன்பா 3 இடம் பெண்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இருக்காங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆண்கள் ஒரு 3 சீட்டை 3 சேர் எடுத்துட்டு வந்து போட்டு, இப்ப பாருங்க இந்த 3 சேர் இருக்குல்ல, உட்காந்துக்காங்க அப்படின்னு சொல்ற கதையா தான் இருக்கு. சரி, இருந்தாலும் பரவாயில்லங்க, கொடுத்தாங்கல்ல சீட்டு, ரிசர்வேஷனை கொண்டு வந்தாங்கல்ல அப்படின்னு சந்தோஷப்படுறீங்களா? சரி, சந்தோஷப்படலாம். அடுத்த விஷயத்துக்கு போவோமா? இந்த 543 சீட், அதாவது மேக்சிமம் 550 தான் இருக்கணும், 543 இப்ப இருக்கு. இந்த இடங்கள் இவ்வளவுதான் அப்படிங்கறது எதுல எழுதியிருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு பிரிவுல எழுதியிருக்கும். சரிங்களா? 543 தான் இருக்கு. இதை 850 இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? அரசியலமைப்பு சட்டத்துல அந்த அடிப்படையிலேயே திருத்தம் கொண்டு வரணும், அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும். 543 நாங்க 850 இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னு அந்த மசோதாவை தான் இன்னைக்கு பிஜேபி அரசு பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்றாங்க. ஏங்க இப்படி எடுத்துட்டு வரீங்கன்னு கேட்டா, பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுமே அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த 543 850 இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்கணும். அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு அடிப்படையிலேயே கரெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வரணும், அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்கணும். அதாவது இப்ப இருக்கக்கூடிய 543 இடங்கள்ல என்னென்ன கண்டிஷன் வச்சிருக்காங்க தெரியுமா? 543ல 50% எவ்வளவு? 272 மெம்பர்ஸும் எஸ் அப்படின்னு சொல்லணும், ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், அன்னைக்கு பார்லிமெண்ட்ல லோக்சபால எவ்வளவு பேர் பிரசன்ட் ஆயிருக்காங்களோ அதுல 2/3 எஸ் அப்படின்னு சொல்லணும். சரி, 543 பேரும் இன்னைக்கு அசம்பிள் ஆயிருக்கிறாங்க, அதுல 2/3 மெம்பர்ஸ் எஸ். இந்த 543 850 இன்க்ரீஸ் பண்றதுக்கு எஸ் சொல்லணும். 362 மெம்பர்ஸ் எஸ் சொல்லணும். இது ரெண்டாவது கண்டிஷனை மீட் பண்ணணும். 272 மெம்பர்ஸ் எஸ் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. பிஜேபியினுடைய மொத்த கூட்டணியே பாத்தீங்கன்னா 290க்கு மேல இருக்கறனால ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 272 மீட் ஆயிரும். ரெண்டாவது 2/3 மெஜாரிட்டி எஸ் சொல்லணும் இல்லையா? 362. அதுக்கு பிஜேபியினுடைய கூட்டணியில்
மெஜாரிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்படியே எதிர் பக்கத்துல இருந்து யாராவது ஓகே அப்படின்னு திருட்டுத்தனமா எஸ் அப்படின்னு குரல் கொடுத்தால் கூட 362 மீட் ஆகுமான்னு ஆகாது. அப்போ இதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்தது 3வது கண்டிஷன் ஒண்ணு இருக்கு. இது அரசியலமைப்பு சட்டத்துல அடிப்படையிலேயே மாற்றம் கொண்டு வரும் இல்லையா? அதனால இருக்கிற 28 ஸ்டேட்ஸ்ல 50% ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து இதுக்கு ஓகே பண்ணணும். சரி, இப்ப இருக்கிற கண்டிஷன்ல 3வது கண்டிஷனும் மீட் ஆகுமானா ஆகும். ஆனா எந்த கண்டிஷன் மீட் ஆகாது? 2வது கண்டிஷன் மீட் ஆகாது. 362 பேர் 2/3 மெஜாரிட்டி எஸ் சொல்லணும். சொல்லுவாங்களான்னு கேட்டா ஆகாது. சோ இந்த அரசியலமைப்பு சட்டத்துல இந்த கரெக்ஷன்ஸ் அப்படிங்கறது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்காது. சரி, அப்புறம் எங்க கொண்டு வரீங்க? அப்புறம் எங்க பிஜேபி கொண்டு வருது அப்படின்னா நம்மளுடைய மண்டைய கழுவுதான். ஐயோ பாருங்க, பெண்களுக்கு 33% ரிசர்வேஷன் நாங்க எடுத்துக்கிட்டு வந்தோம், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னாங்க. இந்த 543 850 ஆக்கணுங்க. அதுக்கு இந்தியாவில எதிர்கட்சி அதுக்கு இடம் கொடுக்காம பண்ணிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு பொறுக்கணும் இல்லையா? அதுக்காக. இன்னொன்னு, இந்த அந்த அரசியலமைப்பு சட்டத்திலே சொன்னேன் இல்லையா, 543 850 இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிரிவுக்குள்ள இன்னொன்னு இருக்கு. சரி, இந்த 850 இன்க்ரீஸ் பண்ணினா அத மாநிலங்களுக்கு எந்த அடிப்படையில் பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கறது 2வது பிரிவு. 81(1), 81(2). சரி, மாநிலங்களுக்கு எப்படி பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கறதுல என்ன கண்டிஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கறதா 81ல இருக்கக்கூடிய 2வது பிரிவு சொல்லுது. என்னாச்சு அப்படின்னா 1970கள்ல மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு முன்னாடியே அதுக்கு சொல்லிட்டு வந்தது இல்லையா? அதை தமிழ்நாடுல கலைஞர் அவர்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் அப்புறம் நமக்கேன் ஒருவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாடு ஒரு அறிவு சமூகமாக மாற முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால மக்கள் தொகை அப்படிங்கறத கட்டுப்படுத்திக்கிட்டே வருது. மிக முக்கியமாக சவுத் இந்தியன்ஸ், சவுத்ல இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திக்கிட்டே வருது. ஆனா நார்த் இந்தியால இருக்கிறவங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு மூத்திரத்தை குடிச்சுக்கிட்டு வதன்னு பிள்ளைங்களை பெத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீ 800 எவ்வளவா பிக்ஸ் பண்ணாலும் சரி, 543 இருந்தாலும் சரி, 850 இருந்தாலும் சரி, மக்கள் தொகை அடிப்படையில அதை மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடு அப்படின்னு சொல்லுது. 1970ல இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டரா இருந்தபோது அப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. என்னங்க, தென்னிந்தியர்கள் நாங்கெல்லாம் வந்து நீங்க சொன்னதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், எங்களை போய் இப்படி எல்லாம் வந்து மக்கள் தொகை அடிப்படையில நீங்க வந்து சீட்டை பிரிச்சு கொடுத்தா எங்களுக்கு குறைவா தானே இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது இந்திரா காந்தி அப்ப என்ன பண்றாங்க, அந்த 81 ஆர்டிகல் இருக்கு இல்லையா, ஏற்கனவே 1, 2 இருக்கு இல்லையா, 3வது ஒண்ணு ஆட் பண்றாங்க. என்ன அப்படின்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி தானே இந்த சீட்டை பிரிக்கணும், இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறத நான் ஒரு 25 வருஷம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு 70கள்ல சொன்னாங்க. 2001 வரைக்கும் அதுக்கு டைம் இருக்கு. 2001ல காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருக்கும்போது திரும்ப இதே மாதிரி எல்லாரும் தென் மாநிலங்கள்லாம் சொன்னாங்க, நீங்க திரும்பவும் மக்கள் தொகை அடிப்படையிலேயே பிரிச்சு கொடுத்தீங்கன்னா வதவதவதன்னு புள்ள பெத்து போட்டிருக்க வட மாநிலங்களுக்கு அதிகமாகவும் கட்டுக்கோப்பா இருக்கக்கூடிய தென் மாநிலங்களுக்கும் குறைவா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வந்தபொழுது அப்பயும் என்ன பண்ணுச்சு காங்கிரஸ் அப்படின்னா, அந்த 3வது பிரிவு இருக்கு இல்லையா, அதை மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுது. இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டாம், இதுக்கு முன்னாடி இருந்த சீட்டே அப்படியே இருக்கட்டும்னு 3வது ஒரு விஷயத்த கொண்டு வந்தது இல்லையா. இப்போ பிஜேபி மோடி அரசு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அந்த 3வது இம்ப்ளிமெண்ட் பண்றேன், 2026க்கு அப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில தான் வந்து 850 உயர்த்த போற இடங்களை பிரிச்சு கொடுக்க போறோம் அப்படிங்கறதான் சட்டப்படி நடக்க போகுது. ஆனா பிஜேபி என்ன சொல்லுது, அப்படிலாம் இல்லைங்க, நாங்க எந்த துரோகமும் தென் மாநிலங்களுக்கு பண்ண மாட்டோங்க, நீங்க எங்களை நம்புங்களேன், பிளீஸ் எங்களை நம்புங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எப்படிங்க, ஆடு ஓடாய நம்புமா அப்படிங்கிற மாதிரி இல்ல, நாங்க நம்ப மாட்டோம். ஏன் அப்படின்னா 81 என்ன சொல்லுது, இவ்வளவு இடங்கள் மக்களவையில இருக்கணும். 81(2) என்ன சொல்லுது, அத மக்கள் தொகை அடிப்படையில பிரிச்சு கொடுக்கணும்னு. இப்போ நம்ம பிஜேபி ஒன்றிய அரசு கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, நீ 850 உயர்த்துவேன்னு சொல்றியே, 850 உயர்த்துவேன்னு சொல்றியே, அதை எந்த அடிப்படையில மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுப்ப அப்படின்னு கேட்டா திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையிலேயே திரும்பி பிரிச்சு கொடுப்போம்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சட்டமன்றம் தானே சொல்லுது. வட மாநிலங்களுக்கு அதிகமா போகும், தென் மாநிலங்களுக்கு குறைவாதான் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்க, ஒன்றிய பிஜேபி அரசு பாருங்களேன், பெண்களினுடைய அக்கறையில ரொம்ப ரொம்ப அக்கறை இருக்கிறதுனால 33% இடஒதுக்கீடு கொடுக்குது. அந்த 33%த்தையும் இடங்களை அதிகப்படுத்தி கொடுக்குது.
அந்த இடங்களை அதிகப்படுத்தும் பொழுது மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணுமே. எப்படி பிரிச்சு கொடுப்பீங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில பிரிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுது. சரிங்க, வட மாநிலங்களுக்கு அதிகமா போகுமே அப்படின்னு கேட்டா சதி திட்டமே அங்கதான் இருக்குது. பிஜேபியினுடைய ஹிந்தி பெல்ட், கவு பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாங்க மாட்டு மூத்திரத்துல மருத்துவம் இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த மாநிலங்கள்ல குஜராத், உத்தரப்பிரதேசம், அப்புறம் ராஜஸ்தான், பீகார், மகாராஷ்டிரா, இந்த மாதிரி குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையில இடங்கள் போகும். அப்போ ஃபியூச்சர்ல பிஜேபிக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ஸ்ல மட்டும் வின் பண்ணினாலே போதும், பிஜேபி ஒன்றியத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆட்சிக்கு வந்துரும். இததான் நாம எதிர்க்கிறோம். இங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினதுனால எங்களுக்கு குறைவான சீட்டு, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத வட மாநிலங்களுக்கு அதிகமான சீட்டு, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி பொருளாதாரத்துல முன்னேற தென் மாநிலங்களுக்கு அவங்க கொடுக்கிற வரியிலேயே திருப்பி பிரிச்சு கொடுக்கும் போது குறைவாதான் கொடுப்போம். அதாவது தமிழ்நாடு ₹1 வரி கொடுக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னா திருப்பி 29 காசு தான் கொடுக்குது. ஆனா உத்தரப்பிரதேசம் ₹1 கொடுத்தா ₹2 திருப்பி கொடுக்குது, பீகார்லாம் ₹1 கொடுத்தா திருப்பி ₹7 திருப்பி கொடுக்குது. அப்போ எல்லா விதத்திலயும் வஞ்சிக்கிறீங்களே, அதனால இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க, இருக்கிற 543 சீட்ஸே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தென் மாநிலங்கள் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்னதுதான். இனி பிஜேபி ஹிந்தி பேசுகின்ற, அதாவது ஹிந்தி பெல்ட், கவு பெல்ட்னு சொல்லக்கூடிய மாநிலங்கள்ல மட்டும் வின் பண்ணாலே போதும், பிஜேபி தான் தொடர்ந்து யூனியன் கவர்மெண்ட்ல ஆட்சியில் இருக்கும். அப்ப அவங்க என்ன நினைச்சாலும் எடுத்துக்கொண்டு வர முடியும். இதுதான் அந்த திட்டத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழ்ச்சி. இப்போ மெஜாரிட்டி இல்ல, இந்த சட்டத்தை பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்ச பிஜேபி ஏன் எடுத்துக்கிட்டு வருது அப்படின்னா, வட மாநிலங்கள்ல போய் ஓட்டு பொறுக்கதான் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம், ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலையே. பாருங்க, உங்களுக்கு நாடாளுமன்றத்துல மக்களவையில நிறைய சீட்டு கொடுக்கலாம்னு நினைச்சோம், ஆனா எதிர்கட்சிகள் விடவே இல்ல, அவங்களுக்கு உங்க மேல அக்கறை இல்ல, அதனால காங்கிரஸ்க்கு ஓட்டு போடாதீங்க, பிஜேபிக்கே போடுங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு பொறுக்கிறதுக்காக தான் இப்போ இந்த மசோதாவை அவசர கதியில, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த மசோதாவை 30 நாளுக்கு முன்னாடியே, 30 டேஸ்க்கு முன்னாடியே மெம்பர்ஸுக்கு கொடுக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, 3 நாளுக்கு முன்னாடி கொடுத்துட்டு அடுத்த 3 நாள்ல டிஸ்கஷன் வச்சு நாங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு கொண்டு வராங்க. அதாவது செய்யும் செயலில் நேர்மை இருந்தால் எதுக்கு 30 நாள் நோட்டீஸ்க்கு பதிலாக 3 நாள் நோட்டீஸ் கொடுக்குறீங்க? திருடனுக்கு இருட்டுல என்ன வேலை?